அப்படின்னா அப்பாவை நீதான் மேல இருந்து கீழே தள்ளி விட்டியா ராதா? மோனையா, நான் உண்மையதான் சொல்றேன். என்னாச்சு மோனையா? நீங்க ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன காரியம் பண்ணிருக்க? ஏன் எங்க அப்பாவை கீழே தள்ளி விட்ட? கீர்த்தி அக்கா, என் வார்த்தையை நம்புங்க. நான் அப்படி எல்லாம் பண்ணல. நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? நீங்களே சொல்லுங்க. இது நீ கிடையாதா? அப்ப இது யாரு? நீ எங்க அப்பாவை மாடியில இருந்து தள்ளி விட்டு. நான் பண்ணல. நான் சொல்றேன்ல மோனையா, நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? எல்லாம் ஏன் தப்புதான் ராதா. நிஜமாவே எல்லாம் ஏன் தப்புதான். டாக்டர் உனக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைன்னு சொன்னப்ப கூட நான் தான் உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பல. டாக்டர் நீ இந்த குடும்பத்துக்கே ஆபத்தானவளா மாறிடுவேன்னு சொன்னப்ப கூட நான் அவரோட வார்த்தையை கொஞ்சம் கூட நம்பல. ஆனா இப்போ நீ அப்பாவை மாடியில இருந்து தள்ளி விட்டுருக்க. என்னோட காதல் எனக்கு தண்டனை ஆயிடுச்சா? என் காதலுக்காக என் அப்பா தண்டனை அனுபவிக்கணுமா? ஐயோ கடவுளே. அம்மா, மோகன் ஐயா, நான் பைத்தியமும் கிடையாது. இந்த வீடியோல இருக்கிறதும் நான் இல்ல. நான் இல்லன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காத. நீ இல்லனா அப்ப வேற யாரு இது? மனுஷ வேணும்னா போய் சொல்லுவா, ஒத்துக்கிறேன். ஆனா இந்த கேமரா போய் சொல்லாதுல்ல. இப்ப ஒத்துக்க போறியா இல்லையா? சொல்றல, அது நான் கிடையாது. போதும். இதோட ஏன் என்ன நம்ப? நான் உன்னை நம்ப மாட்டேன். நான் எப்பவோ செஞ்சிருக்க வேண்டிய ஒரு வேலையை இப்ப செய்ய போறேன். மோனையா, நீ ஏன் கூட வா. மோனையா, நான் சொல்றது ஐயோ கேளுங்க. மோகன், மோனையா, இரு மோகன். ராதாவை எங்க கூட்டிட்டு போற? மோகன் வேண்டாம். மோனையா, நான் சொல்றது கேளுங்க. மோனையா, 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 கதவை திறங்க. மோனையா, மோனையா, தயவு செஞ்சு கதவை திறங்க. கதவு நாளைக்கு காலையில தான் திறக்கும். அதுவும் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக. இல்ல 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 மோனையா, அந்த மாதிரி பண்ணாதீங்க. மோனையா, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்களா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு? வாக்கு முழுமையாகவே இல்ல ராதா. வாக்க முழுசா முடிக்கிறதுக்குள்ள துளசி வந்துட்டு, அதனால வாக்கு பாதியிலே நின்னுடுச்சு. இப்ப 7வது கடைசி வாக்கு. எப்பவுமே நீங்க என்னை விடவே மாட்டீங்க. நான் மோகன், வாக்கு கொடுக்கலனாலும் நான் உன்னை விடாம தான் இருந்தேன். ஆனா நீ என்ன தர்ம சங்கடத்துல தள்ளிட்ட. உன்னால என் குடும்பத்துக்கோ இல்ல யாருக்கோ எந்த ஆபத்து வரத நான் விரும்பல. அதுக்காக தான் இப்படி பண்றேன். இப்ப நீ உள்ளதா இருக்கணும். மௌனையா, ஒரு தடவை நான் சொல்றது கேளுங்க. ஒரே ஒரு முறை என் வார்த்தையை நம்புங்க. ஒரு தடவை என் தரப்பு சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுங்க மௌனையா. என்னை விட்டுட்டு போகாதீங்க ப்ளீஸ் மௌனையா. துளசி, நீ சொன்னது கரெக்டா. இப்ப வீட்ல இருக்கிற இந்த சூழல் குஷிக்கு நல்லது கிடையாது.
ராதா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போறத குஷி பார்க்கறத நான் விரும்பல. அதனால நாளைக்கு குஷியை கூட்டிட்டு நீ வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு போயிடு. இல்ல மோனியா வேண்டாம். மோனியா தயவு செஞ்சு குஷி அவ கூட அனுப்பாதீங்க மோனியா. மோனியா தாமினிய பொண்ணோட உயிரை பறிச்சிட்டு அவ கூட அனுப்பாதீங்க மோனியா. கதவை தரங்க மோனியா. மோனியா இப்படி பண்ணாதீங்க. என் குஷியோட உயிருக்கு பெரிய ஆபத்தாயிடும் மோனியா. கதவை தரங்க. ஐயோ எனக்கு நிச்சயமா தெரியும். அம்மா அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா 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 எப்படி இருக்காரு? ராகுல் என்ன சொன்னா? நீ போய் படுத்து தூங்க கீர்த்தி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மோகன் அண்ணா அப்பா ஐசியூல தான் இருக்காரு. ஆனா ஸ்டேபிளா இருக்காரு. தேங்க் காட் அவர் ஸ்டேபிளா இருக்காரு. நீ போய் தூங்க. உனக்கு இது எல்லாத்துக்கும் நான் தானே கீர்த்தி காரணம். ராதா ஒருவேளை அப்பாவை கொல்ல முயற்சி பண்ணிருக்கானா அதுக்கு நான் தானே காரணம். ராதாவை நான் கத்துவேன், அவ கூட சண்டை போடுவேன், அவளை மென்டல் அசைலமுக்கு அனுப்பி வைப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. ஆனா எனக்கு வேற வழியே தெரியலையே. ஒருவேளை நான் அவளை மென்டல் அசைலமுக்கு அனுப்பாம இருந்தா அவளை நேரா அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஏதோ மோகன் அண்ணா ப்ளீஸ். ஏதோ நல்ல வேலை அம்மாவும் துளசி அவளை அரெஸ்ட் பண்ற விஷயத்தை பேசல. என்னால ராதா ஜெயிலுக்கு போறத பார்க்க முடியாது, அவளோட வாழ்க்கை அழியறத என்னால பார்க்க முடியாது கீர்த்தி. உனக்கு புரியுது இல்ல? மோகன் அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் காம் டவுனா இல்ல இருங்க. கீர்த்தி, உனக்கு தெரியாது. என்னோட ராதா அவ கெட்டவ இல்ல. அவளால ஒரு எறும்ப கூட கொல்ல முடியாது. எனக்கு அவ அப்பாவை கொல்ல முயற்சி பண்ணிருக்கானா அவ மனநிலை சரியில்லை, அது மட்டும் தான் காரணம், வேற எதுவும் இல்ல. ஆனா அவளோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. அது உனக்கு தெரியாது. உனக்கு எதுவும் தெரியாது. ராதா சின்ன வயசுல இருந்தே என்ன காதலிச்சிருக்கா. ஆமா, நான் சின்ன வயசுல அவளுக்கு ஒரு பகவத்கீதையை கொடுத்துட்டேன். அதனால வாழ்க்கை முழுக்க எனக்கு அவ அர்ப்பணிச்சிட்டா. அவ வாழ்க்கையில அவ என்ன மட்டும் தான் காதலிச்சிருக்கா. ஆனா பதிலுக்கு நான் அவளுக்கு நம்பிக்கையும் கொடுக்கல, அவளுக்கு காதலையும் கொடுக்கல. துளசி வந்ததுக்கு அப்புறம் அவ இன்னும் பயந்து போயிட்டா. பாவம், எங்க நிரந்தரமா என்ன இழந்துருவோமோன்ற பயம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன் கீர்த்தி? ஐம் சாரி ராதா, ஐம் சோ சாரி ராதா. அவ என்னோட ராதாவாயிட்டா, ஆனா என்னால அவளோட மோகனா மாற முடியல. அண்ணா ப்ளீஸ். இப்படி அவளை பாதியில நடு வழியில நிக்க வச்சுட்டு நான் அவளை தனியா விட்டுட்டல்ல. என்னோட முறை வரும்போது நான் அவளை கிருஷ்ண பரமாத்மா, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எந்த ராதா உங்களுக்காக வாழ்க்கை முழுக்க விளக்கத்தினால அவளோட வாழ்க்கையில இருளு நிரப்பிட்டீங்களே. ஏன் எந்த ராதா வாழ்க்கை முழுக்க உங்களை மட்டுமே நம்பி இருந்தாலும் அவளோட வாழ்க்கையை இப்படி அநியாயமா அழிச்சிட்டீங்களே, ஏன்னு சொல்லுங்க. ராதா எப்பவும் என்ன சொல்லுவா தெரியுமா?
அவ எப்பவும் சொல்லுவா, உங்க துணை மட்டும் இருந்தா போதும், மனுஷன் எவ்வளவு பெரிய போரா இருந்தாலும் அதை ஜெயிச்சிருவான். அது மகாபாரதமா இருந்தாலும் சரி. அப்ப நானும் ராதாவும் எங்க போர்ல ஏன் தோக்குறோம்? ஒரு பக்கம் இவனே ராதாவை ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிட்டான். இன்னொரு பக்கம் இந்த ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவளுக்காக அழுதுகிட்டு இருக்கான். அப்போனா மோகன் மனசுல இருக்கிற ராதாவோட சிம்பத்தி இன்னும் போகல போல இருக்க. இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். என்ன ஆனாலும் நாம நம்ம வேலையை நினைச்ச மாதிரி முடிச்சிட்டோம்ல. ராதா நாளைக்கு மனநல மருத்துவமனைக்கு போயிடுவா. அவ கதையை முடிக்கிற மாதிரி நாம எல்லா ஆதாரங்களையும் அழிச்சாகணும். நீயும் நானும் தான் துளசிய கொன்னோம் அப்படிங்கறதுக்கான ஆதாரம் தான் அது. மோகன் ஐயா, நம்ம குஷிய அவ கூட அனுப்பாதீங்க. ஏன்னா இந்த தாமினி என் பொண்ணு குஷிய ஏதாவது பண்ணிடுவா. மோனையா, எனக்கு தெரியும் மோனையா. ராதா, நீங்க ரெண்டு பேருமா? வேற யார நீ எதிர்பார்த்த? ஓ, நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுல ராதா. என்னை எதிர்த்தா இப்படிதான் நடக்கும். கல்லு கண்ணாடியில பட்டாலும் கண்ணாடி கல்லுல பட்டாலும் கடைசியில கண்ணாடி தான் உடையும். நீங்க ரெண்டு பேரும் தான் கடைசியில உடைய போறீங்க. உங்க ரெண்டு பேரோட முடிவு நெருங்கிடுச்சு. அத நான் என் கண்ணால பாப்பேன், நிச்சயமா பாப்பேன். பார்க்க போறியா? அட, நடக்கிறது எல்லாத்தையும் தான் நீ பாத்துக்கிட்டு இருக்கியே. இதுக்கு மேலயும் புதுசா பார்க்க என்ன இருக்கிறாதா? இவளை பாரு, இவ தாமினி. இவளோட முடிவை உன் கண்ணாலேயே நீ பாத்தியே. ஆனா பாரு எப்படி முழுசா வந்து இங்க நிக்கிறான்னு. ராதா, நீ இவ்ளோ எல்லாம் முயற்சி பண்ணல தாமினியோட மோகனை அவகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு, அவளோட காதல பறிக்கிறதுக்கு. ஆனா பாரு என்ன ஆச்சு. தாமினி மோகனோட வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் வந்துட்டா. அதுவும் மோகனோட உண்மையான காதலோட முகத்திலே வந்துட்டா, துளசி முகத்தோட. பாத்தியா ராதா, உனக்கு மோகனுக்கு குஷிக்கு உள்ள உறவு எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு. வெறும் நாலே நாள்ல நான் உன்னோட பலமான காதல எப்படி பொடி பொடி ஆக்கிட்டேன்னு பாரு. ஆனா ராதா, இந்த விளையாட்டு அவ்வளவு சீக்கிரம் முடியாது. இந்த விளையாட்டோட முடிவு நாளைக்கு காலையில தான் முடியும். என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இரு. இதோ பாரு. நீ அப்பா கிட்ட என் முடிய திருட சொல்லிட்டு இருந்தல்ல, அப்ப நான் அது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நீதான். இது பாரு ராதா, நீ போட்டிருந்த அந்த பிளான் ரொம்ப சூப்பர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அதுல கடைசியில லாபமும் எங்களுக்கு தான். அது என்னன்னா, இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த குஷிங்கிற ஒரு வாள் இருக்குல்ல, அது வாழ்க்கை முழுக்க எங்க தலை மேல தொங்கிட்டு இருக்கோம். அதனால நாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த குஷிங்கிற ஒரு வாள் இருக்குல்ல, அத நிரந்தரமா அப்படியே அழிச்சிடலான்னு தோணுது.
எப்படி பிளான் நல்லா இருக்கா? ஏ குஷி, என்ன பண்ண போறீங்க ரெண்டு பேரும்? ஏதாவது ஏடா கூடமா பண்ணீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன். ம். ஒரு கல்லு 3 மாங்காய். என்ன சொல்றீங்க நீங்க? சரி, புரியுற மாதிரியே சொல்றேன். உன்னோட மாமனார் அதான் அந்த கிழவன் விஸ்வநாதன், அவனை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சாச்சு. நாளைக்கு நீ மனநல மருத்துவமனைக்கு போயிடுவ. உன் கதையும் முடிஞ்சுது. 3வது யாருன்னா நம்ம குஷி தான். நாளைக்கு அவளை இவ வெளியில கூட்டிட்டு போக போறா. அந்த இடத்துல நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும். ஒருவேளை அங்க புலி ஏதாவது குஷிய கடிச்சிட்டா, அவ உயிர் போயிடுச்சுன்னா நாளைக்கு அங்க குஷிக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இல்ல குஷி, குஷி இல்ல. ஏ குஷி மட்டும் ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணுங்க, அப்புறம் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். உங்க ரெண்டு பேரையும் நான் கொன்னுடுவேன். கடவுள் கிருஷ்ணர் மேல சத்தியமா என் கையாலே உங்க ரெண்டு பேர் கழுத்தையும் நெரிச்சிருவேன். நான் இதுல இருந்து முதல்ல வெளியே வர, கதவை திறந்து விடுங்க. ஐயோ, இவளோட நிலைமைய பாத்தியா தாமினி? இந்த ரூம்ல போட்டு இவள அடைச்சு வச்சும் இவ வாய் மட்டும் அடங்கவே மாட்டேங்குது. நீ என்ன வேணா பண்ணு, எவ்வளவு வேணா கத்து, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. இந்த ரூம்ல இருந்து ஒரு தடவை நான் வெளியே வந்துட்டா, அதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றத நான் காட்டுறேன். கதவை திறங்க, அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். திறங்க. மோனையா, என்ன இந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு போங்க. மோனையா, மோனையா. ஆமா ராதா, கத்து, நல்ல கத்து. ஆனா நீ என்னதான் அவ்வளவு சத்தமா கத்துனாலும் இங்க யாரும் வர மாட்டாங்க. மோகன் வர மாட்டான் ராதா. இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில தான் நீ இந்த ரூமை விட்டு வெளியே வர முடியும். இங்க இருந்து நேரா நீ ஹாஸ்பிட்டலுக்கு தான், பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல். அப்புறம் அந்த குஷி, அவ அப்படியே நேரா யமன் கிட்ட போய் சேர்ந்துருவா. இல்ல இல்ல இல்ல, நான் உடனே வெளியே வரணும். யாராவது இருக்கீங்களா? மோனையா, யாராவது இருக்கீங்களா? இல்ல, வேண்டாம் வேண்டாம்மா. வா. மோனையா, கதவை திறந்து விடுங்க. மோனையா, ராதா, மோனையா, தயவு செஞ்சு கதவை திறந்து விடுங்க. மோனையா. ராதா, இல்ல இல்ல, நான் ராதா வெளியே விட முடியாது. அவளை பார்த்தா நான் நிச்சயமா பலவீனமாயிடுவேன். அவ அங்க உள்ள இருக்கிறதா அவளுக்கு நல்லது. ஐம் சாரி ராதா. நான் நினைச்சா கூட உன்னை வெளியே கூட்டிட்டு வர முடியாது. ஏன்னா உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ எந்த அளவுக்கு துடிக்கிறியோ அதே அளவுக்கு நானும் துடிக்கிறேன். உடனே ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி இல்லையே. வேற வழி இல்ல ராதா. குஷியை நாளைக்கு வெளியே அனுப்பாதீங்க. மோனையா, மோனையா, குஷியை நாளைக்கு பிக்னிக் அனுப்பாதீங்க. மோனையா, மோனையா. போது ராதா, ப்ளீஸ் ப்ளீஸ் அமைதியாரு. ப்ளீஸ் அமைதியாயிரு. துளசி அண்ணி, டிஃபன். பழசுதான், ஆனா இந்த பையில எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு. மோனையா,
லேட் ஆனாலும் நல்ல முடிவு தான் கிடைச்சிருக்கு. ஒரு வழியா நம்ம வாழ்க்கையில இருந்த எல்லா பிரச்சனையும் ஓட போகுது. சூனியக்காரியும் போறா, குட்டி சத்தானம் ஒழியுது. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது பாரு. ஒருத்தி வீட்டை விட்டே போறா, இன்னொருத்தி உலகத்தை விட்டே போறா.